ஹே buddies, உங்கள் பிஸ்னஸ்க்கு புதுசாக டொமைன் நேம் வாங்கணும்னு திங்க் பண்ணிருக்கீங்க. பட் அதை எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும், ஸோ அது வாங்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னு தெரியலையா? ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஒரு டொமைன் நேம் ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரையும் பாருங்கள். வீடியோட லாஸ்ட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் சீக்ரெட்னு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ் நேம் சூஸ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம எல்லாமே பிஸ்னஸ் நேம் வச்சுருப்போம். பிஸ்னஸ் நேம் இருக்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸ் நேமுக்கு தான் நம்ம டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் தேட் இந்த பிஸ்னஸ் நம்ம வேர்ல்டு வைட் பண்ண போகிறோமா இல்லை ஒன்லி இந்தியாவில் மட்டும் பண்ண போகிறோமா அப்படின்றத டிசைட் பண்ணுங்க. ஏன்னா அது டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட டொமைன் நேம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் வேர்ல்டு வைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆல்வேஸ் கோ வித் .com. .com எக்ஸ்டென்ஷனோட இருக்கிற டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை என்னோட பிஸ்னஸ் வந்து ஒன்லி இந்தியாவில் மட்டும் தான் பண்ண போகிறேன், என்னோட பிஸ்னஸ் ஒரு பிளாகிங் ஒன்லி இந்தியன் யூசர்ஸ்க்கு தான் யூஸ் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்றப்போ .in எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் என்னோட பர்சனல் சஜஷன் ஆல்வேஸ் கோ வித் .com. ஏன்னா இதுதான் ரூட் டொமைன் சொல்லுவாங்க .com டொமைனை. இதோட விசிபிலிட்டி ஹை, இதோட ரேங்கிங் எல்லாமே ஹை. ஸோ நீங்கள் இந்தியாவிலே பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுறது .com ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு .comல அவைலபிள் இல்லை, வேற யாரும் டொமைன் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா .inக்கு வந்து நீங்கள் டொமைன் வந்து வாங்கிக்கலாம். டொமைன் நேம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றத லைவாக பார்க்கலாம். நம்ம இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கிற 2 வெப்சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நேம்ஷிப்.com, இன்னொன்று ஹோஸ்டிங்கர்.com. நான் ஏன் பர்டிகுலராக இந்த 2 பேரை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இவங்களோட சர்வீஸ், சப்போர்ட், ப்ரைஸிங் எல்லாமே நல்லாயிருக்கும். அண்ட் தென் யூ வில் நாட் ஹாவ் எனி ஹெட்ஏக். ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு எந்த ஹெட்ஏக் இருக்காது. ரொம்ப கூலாக இருக்கும். அண்ட் தென் இவங்களோட டேஷ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேஷன் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால இது 2 நான் சூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற அந்த UI UX டிசைன்ஸ் எல்லாமே இருக்கிறது ஹோஸ்டிங்கர். பட் நேம்ஷிப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டுமே தி பெஸ்ட் இந்த வேர்ல்டு சொல்லலாம். இப்போ நம்ம அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் லைவா. கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் ஒரு வெப்சைட் நீங்கள் வந்து டொமைன் நேம் செக் பண்ணுறீங்க அப்படின்னா இன்காக்னிட்டோ மோடு போயிடுங்க. இன்காக்னிட்டோ மோடு இங்கே இந்த ஆப்ஷன்ஸ் பாருங்க, நியூ இன்காக்னிட்டோ விண்டோன்னு இருக்கா, இதில் போயிட்டு தான் நீங்கள் வந்து டொமைன் நேம் சர்ச் பண்ணாலும் சரி, டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி. ஏன்னா நீங்கள் நார்மல் மோட்ல வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது ப்ரைஸிங் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ப்ரைஸிங் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு இது ஒரு பர்டிகுலர் டொமைன் வந்து நீங்கள் நேம் சூஸ் பண்ணிட்டீங்க, அதை நீங்கள் என்ன சரி இன்னைக்கு நம்ம சூஸ் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு நம்ம வந்து அது பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது உங்களோட கூக்கீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆக்சசிபிளாக இருக்கும். அப்போது சம்படி இஸ் சர்ச்சிங் ஃபார் சம்திங், அந்த பர்டிகுலர் நேம் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸை ஹை பண்ணுவாங்க. இது பேக்ரவுண்டில் சிஸ்டமே பண்ணும். அந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்லாம் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும் சர்வரில். ஸோ அதுக்காக வேண்டி இன்காக்னிட்டோ மோட் போயிட்டீங்க அப்படின்னா அந்த இஷ்யூஸ் இருக்காது. ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ், இந்த ப்ரைஸிங் இஷ்யூஸ்லேருந்து வெளியே வந்துடலாம். சரி வாங்க இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் கோ டு நேம்ஷிப்.com. உங்களுக்கு நேம்ஷிப்.comல ஒரு அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா லாகின் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா எங்கள் மேலே டாப்பில் சைன் அப் ஒரு ஆப்ஷன் இருக்குது, சைன் அப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது, அதனால நான் வந்து சைன் அப் பண்ணிக்கிறேன். என்கிட்ட அக்கௌண்ட் இருக்கனால நான் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் சைன் இன். ஸோ ஆல்வேஸ் வந்து இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வந்து எப்போவுமே வந்து நேம்ஷிப்லேருந்து அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்கல்ல, அது பண்ணாமல் லாகினே பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக வேண்டி இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இமெயிலுக்கு வந்துடுற ஓடிபியை நம்ம என்டர் பண்ணணும். ஸோ என்னோட அந்த ஓடிபி, இமெயிலுக்கு வந்த ஓடிபியை நான் வந்து என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிட்டு சப்மிட் கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்படிதான் இருக்கும் டேஷ்போர்டு. இதில் போயிட்டு நீங்கள் வந்து இங்கே டாப்பில் வந்து டொமைன் நேம் சர்ச் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க.
இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களோட டொமைன் நேம் என்ன வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஸ்பார்க் நியூஸ் அப்படின்னு வச்சுக்கலாமே. sparknews.com அப்படின்னு ஒரு டொமைன் நேம் இருக்கான்னு சர்ச் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா அது நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸில் என்னென்னலாம் அவைலபிள் இருக்குது அப்படின்றத வந்து காட்டும். sparknews.com வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க 2003 அப்படின்றது. ஸோ இந்த நேமை நம்மளால் வாங்க முடியாது. sparknews.news, sparknews.ai, ஸோ இதெல்லாம் அவைலபிள் இருக்கு. பெர் இயர்க்கு வந்து இது ப்ரைஸிங் $8.48 ப்ரைஸிங். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு .com இல்லை அதனால .in இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். அதுவுமே 2023 ஒருத்தவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது சரி இந்த நேம் வேண்டாம், sparky.com ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக போடுறேன். பாருங்க, இந்த டொமைன் நேம் அவைலபிள் இருக்கு. ஸோ பெர் இயர்க்கு வந்து $11.28 பெர் இயர் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டொமைன் நேம் இது மாதிரி நீங்கள் வந்து வேற நேம் கொடுத்து .in, .com அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனோட கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். சர்ச் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஐடி கன்சல்டண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா .io யூஸ் பண்ணலாம். ஸோ டிசைனராக இருக்கீங்கன்னா டிசைன் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சப்டொமைன்ஸ் தான். ரூட் டொமைன் ஆல்வேஸ் நான் சொன்ன மாதிரி rootdomains.com ப்ரிஃபர் பண்ணுங்க எப்போவுமே. .com இல்லை அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட் சப்டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா .in யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் இதை வந்து ஓகே ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு அண்ட் தென் ஓகே, இதில் வேற ஏதாவது உங்களுக்கு சர்வீசஸ் பர்ச்சேஸ் பண்ணுமான்னு கேட்கும். எதுவும் பண்ணாதீங்க. ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு வியூ ஐட்டம் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, நம்ம கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கோமா. 1 year ரெஜிஸ்ட்ரேஷனா, ஐகேன் ஃபீ எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு செக் அவுட் கொடுங்க. நேம்ஷிப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் கஷ்டம்லாம் இருக்காது. ஸோ டொமைன் ப்ரைவசினா என்னன்னு பார்த்துடலாம். டொமைன் ப்ரைவசி அப்படின்னா ஒரு டொமைன் நேம் யார் நேம்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ண முடியும். அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு. நான் அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னொரு வீடியோ அது செப்பரேட்டாக போடுறேன், எப்படி பண்ணணும், எப்படி சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு. அதை நீங்கள் ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து மற்ற ஒரு சில ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் நேம்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க, ஃப்ரீ ஃபார் எவர். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு Amazon.com, Flipkart.com, இது இந்த பிஸ்னஸ் நேம் இருக்குல்ல, இந்த டொமைன் நேம் வந்து யார் நேம்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்றத வந்து செக் பண்ண முடியும். அதுக்கான ஐகேன் வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதை வந்து ஹைட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. ஆல்வேஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்ககிட்ட ஏதாவது ப்ரோமோ கோட்ஸ் இருக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்ட இருந்தா அதுவும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். தென் கன்ஃபார்ம் ஆர்டர். கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துட்டு இப்போ நீங்க டீடைல்ஸ் என்டர் பண்ண வேண்டியதான். உங்களோட இங்க வந்து நீங்க யூஎஸ்டியில் பே பண்ணலாம், ஐஎன்ஆர்ல பே பண்ணாலும் பண்ணலாம். நீங்கள் ஐஎன்ஆர்ல பண்ணினீங்க அப்படின்னாலும் யூஎஸ்டியில் பண்ணினாலும் உங்களுக்கு நேம்ஷிப் பொறுத்த வரைக்கும் கிரெடிட் கார்டு கம்பல்சரி வேணும். கிரெடிட் கார்டு இல்லாமல் நீங்கள் வந்து இங்கே பே பண்ண முடியாது. நீங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அண்ட் தென் பேபால் யூஸ் பண்ணி பே பண்ணலாம். உங்ககிட்ட பேபால் அக்கௌண்ட் இருந்தால் பேபால் யூஸ் பண்ணலாம், இல்லை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம். நீங்கள் டைரெக்டாக இந்தியன் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியாது. நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், அண்ட் தென் பண்ண முடியல. ஓகே, நீங்கள் ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பே பண்ணிவிட்டு பர்ச்சேஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அமௌண்ட் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, எல்லாமே பே பண்ணி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட இமெயில்ஸ்க்கு கன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் தென் இன்வாய்ஸஸ் எல்லாமே உங்களோட இமெயில்ஸ்க்கு வந்து ப்ராப்பராக அனுப்பிடுவாங்க. ஓகே, இப்போ ஹோஸ்டிங்கர்
ஹோஸ்டிங்கரில் வந்து எப்படி நம்ம ஒரு டொமைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். hostinger.in போயிடுங்க. இங்கே வந்து நீங்கள் சைன் அப் பண்ணுற ஆப்ஷன் வந்து இந்த மெயின் ஸ்க்ரீனில் இருக்காது. ஜஸ்ட் கோ டு லாகின். டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் சைன் அப். உங்ககிட்ட அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த சைன் அப் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிக்கலாம். இல்லை எங்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட லாகின் அக்கௌண்ட் இருக்குது ஆல்ரெடி. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் நீங்கள் லாகின் பண்ணிடுங்க. ஸோ இது நான் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். அதனால கோட் கேட்குது. ஸோ கோட் என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்தோம் அப்படின்னா லாகின் அலோவ் பண்ணும். நான் ஏன் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் எல்லாத்துக்கும் எனேபிள் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ நம்மளோட டொமைன் நேமை, நம்மளோட அக்கௌண்ட்டை யாருமே வந்து ஹைஜாக் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ நம்மளோட டொமைன் நேம் வந்து நம்ம நேமில் இருக்கும். வேறு யாராவது எடுத்து வேறு ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஹை. ஸோ ஆல்வேஸ் நம்ம வந்து ஒரு 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. என்னோட எல்லா பிஸ்னஸ் டீடைல்ஸும் சரி, எல்லா வெப்சைட்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா அவங்க ஜஸ்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வச்சு மட்டும் லாகின் பண்ண முடியாது. நம்மளோட இமெயில் அல்லது மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணால் மட்டும் தான் லாகின் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வேண்டிதான் அது. ஸோ ரொம்ப செக்யூரிட்டி பர்பஸ் ரொம்ப நல்லதும் கூட. எல்லாருமே யூஸ் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து டொமைனில் ஸோ லாகின் ஆகிடுச்சு. இங்கே டொமைன்ஸில் கெட் அ நியூ டொமைன் அப்படின்றத கொடுக்குறேன். இங்கே வந்து நான் அதே சேம் sparkyy.com. ஸோ இந்த டொமைன் நேம் வந்து நான் சர்ச் பண்ணுறேன். .com அவைலபிள் இருக்கா அப்படின்னு. இட்ஸ் ஆல்ரெடி டேக்கன் அப்படின்னு வருது. ஐ ஃபவுண்ட் a great alternative. ஸோ ஆல்ரெடி வேறு யாரோ இந்த நேமில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, அண்ட் தென் ஓகே நான் இன்னொரு ஒய் ஆட் பண்ணிக்கிறேன். நோ .in இருக்கான்னு செக் பண்ணலாம். இல்லைன்னா .in இருக்கான்னு பார்க்கலாம். .in இருக்கு. சம்டைம்ஸ் .com அவைலபிள் இல்லை அப்படின்னா .in நம்ம போகலாம். .in வந்து உங்களுக்கு நீங்கள் இந்தியன் பேஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ இது டார்கெட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இது. ஸோ 169 rupees ஃபார் ஃபர்ஸ்ட் இயர்னு போட்டிருக்கான். ஓகே, நம்ம பை பண்ணலாம். பை நவ் கொடுக்குறேன். இந்த டேஷ்போர்ட் பாருங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பில்லிங் பீரியட் தகுந்த மாதிரி ரேட் வந்து வேரி ஆகும். நீங்கள் 1 year பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா 429 rupees பர் இயர். இதை 2 years பண்ணீங்க அப்படின்னா 199 ஃபார் ஃபர்ஸ்ட் இயர். 3 years பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா 169 ஃபார் ஃபர்ஸ்ட் இயர். ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் வேரியேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பான். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள், உங்களுக்கு எது ஈஸின்னு நினைக்கிறீங்க, எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 yearsக்கு பார்த்தீங்கன்னா 167, டோட்டல் வந்து 1095. ஏன்னா செகண்ட் இயர்லேருந்து 729 சார்ஜ் பண்ணுறாங்க எல்லாருமே. ஸோ நான் 1 yearக்கு எடுத்துக்கிறேன் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ 1 year சப்ஸ்கிரிப்ஷன் 429 rupees. ஸோ டாக்ஸஸ் எல்லாம் சேர்த்து 506 rupees வருது. சூஸ் பேமெண்ட் மெத்தட் கொடுக்குறேன். இங்க பாருங்க, பேபால் இருக்கு, விசா இருக்கு, யூபிஐ இருக்கு. ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம பே பண்ணலாம். இந்தியன் ருபீஸ்க்கு நம்ம எல்லாமே கூகுள் பே அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நிறைய யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் தென் உங்களோட யூபிஐ ஐடி கொடுத்து நீங்கள் ஒரு பார் கோட் வந்து காட்டும். நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி உங்களோட கூகுள் பேல பே பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோவோட லாஸ்ட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் சீக்ரெட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம அந்த அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன சீக்ரெட் அப்படின்னு. உங்களோட பிஸ்னஸ்க்கு நீங்கள் டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ணும்போது எப்பவுமே உங்களோட நேமில் வாங்குங்க. அதுதான் சீக்ரெட். அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஒரு ஏஜென்சி நேம்லேயோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேம்லேயோ ஒரு பார்ட்னர்ஸ் நேம்லேயோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது நாளைக்கு உங்களுக்கு அது பெரிய ப்ராப்ளமாக வந்து நிற்கும் உங்கள் பிஸ்னஸில். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 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 இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சுருக்கீங்க. அந்த வெப்சைட்டை நீங்கள் ஒரு 5 years or 10 years நீங்கள் ரன் பண்ணுறீங்க. உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து நல்ல ப்ராடக்ட்ஸு.
எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணிருக்கீங்க, மார்க்கெட்டிங் ப்ராப்பராக பண்ணி ஒரு பிராண்டை பில்ட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிருக்கீங்க. நாளைக்கு வந்து உங்களுக்கும் அந்த ஏஜென்சிக்கும் அல்லது உங்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அல்லது உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் ஏதாவது இஷ்யூஸ் வரலாம். அந்த டொமைன் வந்து உங்களோட ஓனர்ஷிப் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா, நாளைக்கு அந்த டொமைன் நேம் வச்சு யார்கிட்ட ஓனர்ஷிப் இருக்கோ அவங்க அந்த பிஸ்னஸை பண்ண முடியும். உங்களோட வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு அவங்க ஒரு வெப்சைட் வந்து அதே டொமைன் நேம்ல வச்சு, ஏன்னா ஓனர்ஷிப் அவங்க கிட்ட இருக்கு இல்லையா? ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈஸியாக ரன் பண்ண முடியும். நாளைக்கு ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் பிஸ்னஸில். இதெல்லாம் ரொம்ப சகஜமாக நடக்கிறது. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய கேசஸ் மாதிரி பார்த்துருக்கோம். பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்து சில வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, அவங்கள நேமில் நான் சொல்ல விரும்பலை, அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அவங்க அந்த டொமைன் வந்து இவங்க நேமில் இருக்காது. ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா அவங்க நேமில் இருக்கும், அந்த ஏஜென்சியோட நேமில் இருக்கும். அவங்க ஒன்று காசு கேட்பாங்க, டொமைன் வேணும் அப்படின்னா லேக்ஸ் கணக்கில் காசு கொடுங்க அப்படிம்பாங்க, இல்லைன்னா டொமைன் தர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களே டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து தவிர்க்கணும். இதை நம்ம ரொம்ப சேஃபர் சைடாக ரொம்ப கான்ஷியஸாக நம்மளோட பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா டொமைன் நேம் ஆல்வேஸ் வந்து உங்களோட நேமில் பர்ச்சேஸ் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட பிஸ்னஸ் நேமில் பண்ணுங்க. நாளைக்கு ஏதாவது லீகல் இஷ்யூஸ் வரும்போது அதோட ஓனர்ஷிப் வந்து அந்த பிஸ்னஸ்க்கு தான் இருக்கும். ஏன்னா பிகாஸ் டொமைன் நேம் இஸ் அ க்ரூஷியல் அசெட் ஆஃப் பிஸ்னஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அசெட் அண்ட் க்ரூஷியல் அசெட் இன்னைக்கு இருக்கிற இன்டர்நெட் வேர்ல்டுக்கு. ஸோ இது ரொம்ப பெரிய சீக்ரெட். இது யாருமே சொல்றது இல்லை, யாரும் சொல்லி தரதும் இல்லை. இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுக்கு ஒன்றும் பெருசாலும் ஒன்றும் தேவைப்படாது. ஒரு இமெயில் ஐடியும் ஒரு ஃபோன் நம்பர் இருந்தால் போதும். நம்ம ஈஸியாக நம்மளோட டொமைன் நேமை நம்மளோட நேமில் வச்சுக்கலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியல, நீங்கள் ஒரு ஏஜென்சியை வந்து காண்டாக்ட் பண்ணுறீங்க, அவங்க கிட்ட சொல்லி டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ணி தர சொல்கிறீங்க, இல்லை ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ண தர சொல்கிறீங்க, உங்களோட ப்ராஜெக்ட் அவங்க கிட்ட தான் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கிட்ட பேசும்போதே சொல்லிடணும், என் டொமைன் நேம் வந்து என்னோட நேமில் எனக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருங்க, ஹோஸ்டிங் வந்து என்னோட நேமில் பர்ச்சேஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் உங்ககிட்ட நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்கள உங்கள் நேமில் பர்ச்சேஸ் பண்ணி தர சொல்லி ஓனர்ஷிப் உங்ககிட்ட வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட்ஸ் வேணால் வந்து ஏஜென்சி பண்ணட்டும், இல்லை யார் வேணால் பண்ணட்டும், பட் டொமைன் நேம் அப்படின்றது வெரி வெரி க்ரூஷியல் அசெட் பிஸ்னஸ்க்கு. ஸோ அதை வந்து எப்போவுமே உங்கள் நேமில் வச்சுக்கோங்க. இன்கேஸ் பார்ட்னர்ஷிப் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ 2 பேருமே நீங்கள் லீகலாக அக்செப்ட் பண்ணிட்டு தான் பார்ட்னர்ஷிப் டீட்ஸ்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ பிஸ்னஸ் நேமில் எடுத்துக்கோங்க, பிஸ்னஸ் நேமில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பிஃபோர் பையிங் சம்திங், நீங்கள் டொமைன் நேம் வாங்கினாலும் சரி, வேறு ஹோஸ்டிங் வாங்கினாலும் சரி, இதை மைண்டில் வச்சுட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.